ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு புலவருக்கு எவ்வளோ கற்பனை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இது ஒரு வேடிக்கையான விஷயமாகவும் பார்க்கலாம். இது நம்ம ஒரு அறிவுபூர்வமான விஷயமாகவும் பார்க்கலாம். ஒரு தடவை மன்மதன், ரதிதேவி, சிவபெருமான், பிரம்மா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரதிதேவி பிரம்மன் கிட்ட சொல்கிறாரு, 1000 தான் இருந்தாலும் சிவபெருமான் ஒரு பெரிய குற்றவாளி தான் அப்படிங்கிறாங்க. உடனே பிரம்மா, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, ஆமாம், என்னுடைய கணவரான மன்மதன் அவர் மேலே மலரம்ப தான் போட்டார். அதுக்காகவே அவர் என்ன பண்ணார், கோபம் என்னுடைய கணவரை எரிச்சிட்டாரு. ஆனால் சாக்கிய நாயனார் அவர் மேலே கல்லை தூக்கி போட்டார். அவருக்கு மட்டும் சிவபதம் கொடுத்துருக்காரு, ரிஷப வாகனத்தில் போய் காட்சி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அநீதி இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் தானே அப்படின்னு சொல்லி ரதிதேவி சொல்கிறாங்க. உடனே பிரம்மா சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, என்ன சிவபெருமானே, ரதி சொல்கிறத கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சிவபெருமானும் சொல்கிறாரு, ரதியே, உனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளு. ஒரு தாய்க்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மூத்த பிள்ளைக்கு 2 இட்லி கொடுக்குறாங்க. ஆனால் இளைய பிள்ளைக்கு 8 இட்லி கொடுக்குறாங்க. உடனே பெரிய பையனுக்கு கோபம் வந்துடுது. உடனே அவங்க அப்பா வந்தவாட்டி, அம்மா எனக்கு 2 இட்லி தான் கொடுக்குறாங்க, தம்பிக்கு மட்டும் 8 இட்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க அப்பா சொல்கிறாரு, அம்மா செய்கிறது சரிதானே, உனக்கு 4 நாளாக ஜுரம், அதனால் உன்னால் சாப்பிட முடியாது, அப்படிங்கிறதுனால தான் உனக்கு 2 இட்லி கொடுத்துருக்காங்க. தாயாரோட செய்கையை பார்க்கக்கூடாது, அவங்களுடைய நோக்கத்தை தான் பார்க்கணும் நீயே அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிரம்மா கேட்குறாரு, இதிலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னதுமே, ஆமாம், மன்மதன் என் மேலே மலரம்புகளை போட்டது எனக்கு காம உணர்ச்சி உண்டு பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்காரு. அது இந்த உலக நன்மைக்காக இருந்தாலுமே என்னை பக்தியோட நோக்கத்தோடு அவர் போட கிடையாது. ஆனால் சாக்கிய நாயனாரோ பௌத்தர் குலத்தில் பிறந்திருக்காரு. அவர் என்னை வணங்குறதை பார்க்கும்போது பௌத்தர்களால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, தினமுமே ஒரு கல்லை எடுத்து அதை பூவாக நினச்சி என் மேலே போட்டு வணங்கினார். அப்படி இருக்கும்போது கூட ஒரு நாள் மறந்துட்டு சாப்பிட உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்த வாட்டி தான் தெரியுது, அடடா நாம் இன்றைக்கி சிவபெருமானை வணங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஓடி கல் எடுத்து சிவபெருமான் மேலே போட்டு வணங்குறாரு. நாளைக்கு நம்ம போய் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கல. இவ்வளவு பக்தியாக இருக்கிற என்னுடைய பக்தரை எப்படி நான் கைவிட முடியும்? அதனால தான் அவருக்கு பார்வதியோட ரிஷபத்தின் மேலே அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு சிவபதமும் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. கடவுளுடைய செய்கையை பார்க்காதீங்க, கடவுளுடைய நோக்கத்தை பாருங்க அப்படிங்கிறாரு. மன்மதன் செஞ்சது உலக நன்மைக்காக இருந்தாலுமே அதாவது முருகர் பிறக்கணும், அதனால் சிவபெருமானுடைய தவம் களையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் காமதேவனாக இருக்கிறதுனால மலரம்புகள் போட்டார். அதுவும் எப்படி போட்டார், எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அவர் போட்டார். அதைவே பக்தியோடு போட்டிருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிவபெருமான் மன்மதனை எரிச்சிருக்க மாட்டார். சாக்கிய நாயனார் சிவபெருமானையே நினச்சிட்டு இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணிட்டாரு, நீ கல்லையே தூக்கி போட்டாலும் பரவாயில்லப்பா, நீ எப்போ என்னையவே நினச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலுமே அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவருடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுக்காகவும் ஓடோடி வருவார். இந்த கற்பனையை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, புலவர் சிதம்பரம் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஐயா அவருடைய கற்பனையில் இந்த கதையை சொல்லியிருக்காரு. ரொம்ப யோசிக்க வேண்டிய கதையாகவும் இருக்குது தானே, நல்லா இருக்குது தானே. நாமளும் எப்போவுமே இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் வித்தியாசமான நோக்கத்தில் யோசிக்க தான் கடவுளோட நம்மளுக்கு அதிகமான ஈடுபாடு வரும். அப்படிங்கிறதுக்கு இந்த கதையும் ஒரு சிறந்த உதாரணம். சரி, ட்ராவல் வித் சுகியில் போய் பாட்டு கேளுங்க. கேட்குறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.